Samhara, the shape of my dreams. என் நீண்ட நாளைய கடின முயற்சியோட பலன். அதிகமான அட்வான்டேஜஸ் உள்ள இந்த மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் நம்ம டிஃபென்ஸ் ரிசர்ச்சோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். Gentlemen, now I explain it to you in detail. kilometer range உள்ள இதோட பேலோட் 1000 kg, ammunition capacity 1200 kg ஆகும். இந்த ராக்கெட்டை நகரக்கூடிய லான்ச்சிங் பேட்ல இருந்து இயக்கலாம், தரையில இருந்தோ கடல்ல இருந்தோ, or even from air. So மிசைல் ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகிற அந்த சமயத்துல உண்டாகிற ஹீட் வேவ் ரேடியேஷனை ராடார்கள் வழியா அளந்து அது கிளம்புற இடத்தை கண்டுபிடிச்சு அழிக்கிறது எதிரிகளால முடியாத காரியம். It is impossible. But the real capacity of the Samhara is not only that. எதிரிகளோட மிசைல் சம்ஹாரா மேல வந்து மோதினாலும். Excuse me, sir. Yes. Like the Scud missile was destroyed by the Patriot missiles during the Gulf War. Exactly. Every Scud that was launched was intercepted by an American Patriot. Like that, எதிரிகளோட மிசைல் சம்ஹாராவோட மோதி எக்ஸ்ப்ளோட் ஆகுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல சம்ஹாராவோட செகண்ட் ஸ்டேஜ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மோதல்ல வெளிப்படுற எனர்ஜியை வச்சு சம்ஹாரால இருந்து இன்னும் 3 மிசைல்ஸ் புறப்படும். அந்த 3 எதிரிகளோட ஏவுதளங்களை அழிச்சு சுத்தி 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு பெருத்த அடிக்கும். இதுதான் நம்மளுடைய லேட்டஸ்ட் இன்டர்மீடியட் பாலிஸ்டிக் மிசைல். உலக நாடுகள் எல்லாம் சம்ஹாராங்கிற இந்த கண்டுபிடிப்பை ரொம்ப எதிர்பார்ப்போட கவனிச்சுக்கிட்டு இருக்கு. Excuse me? Yes. Will this not create more war? Are you from Bosnia? Talking about war? This is not a weapon of war. This is a weapon for peace. Okay? Bye. Thank you. இனி உங்க தோக்கடிக்க யாராலையும் முடியாதுல்ல டாடி? முடியுமே. யாரால? வேற யாரால? உன் மம்மியால தான். ஏன் உன் முகம் ரொம்ப சோகமா இருக்கு? ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இல்ல, என்னமோ இருக்கு. உன் முகம் கொஞ்சம் மாறினாலே எனக்கு புரிஞ்சிடும். மறுபடியும் ஏதாவது மோசமான கனவு உனக்கு வந்துச்சா? Yes. Last night I had a bad dream. டியூட்டி முடிஞ்சு நான் வந்தப்போ இங்க நம்ம வீடு இல்ல, கொழுந்து விட்டு அது எரிஞ்சிட்டு இருந்தது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நான் ஓடி போய் பார்த்தப்போ அங்க ஒரு டெட் பாடி இருந்துச்சு. அது அது நான் தான். அப்போ ஒரு பொம்பல் பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்துச்சு. அவங்க எல்லாரும் என்கிட்ட வந்தாங்க. என் கை கால அசையவே இல்லை. அவங்க கிட்ட வந்தப்பதான் எனக்கு புரிஞ்சது, அவங்க தூக்கிட்டு வந்தது பிணங்களா இல்ல, துப்பாக்கிகளா இருந்துச்சு, மிசைல்களா இருந்துச்சு. ஏய் ஷகிலா, என்ன இது? Cool down. I can understand the meaning of this dream. But one thing, அராஜகம் செய்யற விரோதிகளை எதிர்த்து ஆயுதம் ஏந்தவும் உருவாக்கவும் தயங்க கூடாதுன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்காங்க. என்னோட முயற்சி அத்தனையும் யுத்தத்தை உண்டாக்குறதுக்காக இல்ல, வரப்போற யுத்தத்தை தடுக்கிறதுக்காக. தன்னை விட சக்தி உள்ள ஒருவனை எதிர்த்து போராடுறதுக்கு யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. என்னமோ என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம். நீங்க சொல்ற இந்த கண்டுபிடிப்புனால ஒருவேளை ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டாலும் படலாம்.
Don't confuse yourself. This is for our nation, for the protection of our country. What's happening? Sir, we are in danger. Move! Go! எனக்கு தெரியும் அவங்க நம்மளை பின்தொடர்ந்து வருது. இந்த ரகசியத்தை பறிக்கத்தான். இதை அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இனி இந்த ரகசியம் எனக்குள்ளேயே தான் இருக்கும்.
சாரி சார், ஐ எம் ரியலி சாரி ஃபார் எவ்ரிதிங். டாக்டர் இங்க கொண்டு வர்றதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியும். What do you want? அவசரப்படாதீங்க சார், ரிலாக்ஸ். Relax. Hey, mister. எங்களை எதுக்காக இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? சி டாக்டர், நான் எல்லா விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளு. So I am directly coming to the point. I want the know-how of Samhara. சம்ஹாராவோட தயாரிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் என் கைக்கு வரணும். அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு கொடுக்க போறது, I think it will really make you happy. What do you say? Look, kill us or let us go. நீ பணத்தை கொடுத்து என்ன விலைக்கு வாங்கிடலான்னு நினைச்சின்னா you are mistaken. உன்ன மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு தாய் நாட்டை காட்டி கொடுக்கிற தேச துரோகி இல்லனா. You dirty girl! I kill you! I kill you! Yes, I'm a devil. For people who don't obey me. For people who oppose me. Yes, I am destruction and disaster. For people who dare to cross me. Mila, take them. Gentlemen, we should be ashamed. This incident has brought disgrace to us. A group of terrorists over in a maximum security point. Shame. எல்லா வித யூஷுவல் செக்யூரிட்டியும் அவர் ஃபேமிலிக்கு கொடுத்திருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடா ஒரு அட்டாக் நடந்ததால அதை தடுக்க முடியல சார். இனி நாம யோசிக்க வேண்டியது டாக்டர் அப்துல் ரஹ்மான் குடும்பத்தை எந்த விதத்துல எப்படி காப்பாத்தணுங்கிறத பத்தி தான். கோஸ்ட் கார்டு அவங்களை பிடிக்க ஒரு அட்டாக் பண்ணிருக்காங்க, ஆனா அவங்களால பிடிக்க முடியல. They were dangerously armed. அவங்க நிச்சயம் எல்லையை தாண்டி இருக்க முடியாது. Because all borders are sealed. So I think it is better to plan an undercover operation. டாக்டர் ரஹ்மான் தான் குடும்பத்தோட கிட்னாப் பண்ணப்பட்ட விஷயம் எந்த காரணத்தை கொண்டு வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா அது வெளியே தெரிஞ்சா எதிரி நாடுகளை சேர்ந்த ஒற்றர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வர சான்ஸ் உண்டு. ஒண்ணு, டாக்டர் அவங்க மிரட்டி அந்த ரகசியத்தை வாங்குவாங்க, இல்லனா அவரை க்ளோஸ் பண்ணி நம்ம நாட்டுக்கே இழப்பு உண்டாக்குவாங்க. யூ ஆர் ரைட் கர்னல். நாம ஸ்பை ஆபரேஷனுக்காக நியமிக்கிற ஆபீசர் ரொம்ப ஷ்ரூடாவும் இன்டெலிஜென்ட் பர்சனாவும் இருக்கணும். Definitely. That's why I have chosen Major Stephen Ronald. You must be joking. Bhagat, what do you mean? Yes. இவ்வளவு பொறுப்பான ஒரு பதவிக்கு ஸ்டீஃபன் ரொனால்டு பேரை ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஸ்டீஃபனோட previous ரெக்கார்டுகளை மறந்துட்டீங்களா பகத்? அந்த ரெக்கார்ட்ஸ் பத்தி தெரிஞ்சதுனால தான் இப்படி சொன்னேன். ஏத்துக்கிட்ட வேலையை முடிக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கிற காலதாமதம், அந்த வேலையை முடிக்கிறதுக்காக அவர் செய்யற அனாவசிய செலவுகள், அதோட எதிரி நாடுகள்ல அவர் வச்சிருக்கிற ரகசிய தொடர்புகள், ஆபரேஷன்ங்கிற பேர்ல மேலதிகாரிகளோட ஆணைகளை நிராகரித்து, இதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த ஆள் ஒரு டபுள் ஏஜென்டா இருப்பாரோன்னு சந்தேகம் வருது கர்னல். Stop it! You are the limit. Okay gentlemen, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேலையை செய்யறதுக்கு ஸ்டீஃபன் ரொனால்டை தவிர வேற யாரும் கிடையாது. What is your opinion? You are right, sir. Okay. Okay. 17180009 17180009 report to headquarters immediately.
நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இன்று படமாட்டால் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. தூக்கி வாட்ச்மேன் சீக்கிரம் வந்து கேட்டு தருமா? என்னன்னா இன்னும் டைம் ஆறியா? எவ்வளவு நேரம் ஆச்சியா? இந்த வாட்டி எனக்கு தான்டா பரிசு. அண்ணா போன வாட்டி உங்களுக்கு தான் கிடைச்சது, இந்த வாட்டி உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. நம்ம அண்ணன் கிட்ட ஓடுறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குடா? எனக்கு தைரியம் இருக்குடா. ஆமாண்டா, நான் வில்லன்டா. முதல்ல விஷயத்தை சொல்லுடா. எதுக்கு பரிசு கொடுக்கறாங்கடா? அண்ணா விஷயத்தை எடுத்து சொல்லு. அப்படியா? ராமா, ராமா. ரெண்டு பழம் ஒரு பழமா விடு. ராமு, இங்க வா. என்னடா 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா வழியும் தருமடி வாங்குற வழியில தான் போய் முடிஞ்சிருக்கு. ஆமா, இந்த மாதிரி தர்மடி வாங்குறது கொடுக்கறது நம்மள மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு அப்படி ஒண்ணும் புதுசு இல்லையே. சரி விஷயத்த சொல்லு. அந்த தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு டிக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள போறவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசா. அந்த பரிசை கொடுக்கறது படத்தோட கதாநாயகி நக்னா. யாரு? நக்னா. யாரு? நக்னா. நக்மா இல்லப்பா, நக்மா. நக்மா அதோ பார். யாரா இருந்தா என்ன, பணம் கிடைச்சா போறதா? அப்படியே நீ வாங்க வேண்டியதானே? ஏன் இப்படி கிண்டல் பண்ற? இப்ப ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆளா உள்ள போறேன்னு லோக்கல் ரவுடிங்க கிட்ட நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். என் மானத்தை வாங்கிடாதே. சரி வா. தேங்க்யூ. அடே, ஒரு 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் எடுத்து வைங்க. ஆண்டவா, பரிசு தரது நக்மா இல்லைன்னு தெரிஞ்சா நான் ஆம்பேல் தான். நீ இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் நடந்தா வேலைக்கு ஆகாது. ஏண்டா? படத்துக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. டிக்கெட்டை முதல்ல எடுக்கிறதுல ஒண்ணும் விஷயம் இல்லடா. டிக்கெட் எடுத்துக்கிட்டு தியேட்டருக்குள்ள முதல்ல போறவனுக்கு தானே பரிசு. கரெக்ட். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீ கொஞ்சம் சுமாரு. இந்த பரிசை கொடுக்க நக்மா வரல. இல்ல, வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு வச்சுக்க. நக்மா வேட்டையும் வரல, உன்னை கீழ்ச்சிடுவேன். ஐயோ. பத்து காசுக்கு வழி இல்லாம இருந்த நாம இன்னைக்கு இங்க மனுஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு நாம எல்லாரும் நன்றி சொல்ல வேண்டியது வில்லியம் முதலாளிக்கும் டக்ளஸ் முதலாளிக்கும் தான். அவங்கள பத்தி குறை சொன்னா யாரா இருந்தாலும் இங்க வாழ முடியாது. வில்லியம்ஸும் டக்ளஸும் தான் இங்க உள்ளவங்களை வாழ வச்சிட்டு இருக்காங்கன்னு உன்கிட்ட யார் சொன்னது? ஒன்ன நினைச்சு நான் இப்படி சொல்லல. அவங்க கிட்ட ஏதோ நீங்க கொஞ்சம் கடன் வாங்கி இருக்கிறதால இப்ப நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அருவாளையும் கம்பையும் தூக்கிட்டு எவனாவது இங்க வந்து கலாட்டா செஞ்சு பாக்கட்டும், அப்புறம் இருக்கு. அவளுங்க விடுக்க 4 காசு கொடுத்தா அவனுங்க யார வேணாலும் அப்பன்னு சொல்லுவானுங்க. முதல்ல 2 ஆப்பும் போட. எங்களை எவனாவது தப்பா பேசினா பொறுத்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது. அதுவும் கரெக்ட் தான். இந்த பொறம்போக்கு பசங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதை விட்டுட்டு போய் உன் வேலையை பாருமா. ஏதாவது வேண்டாம்ல, சாப்பிடலாம். முஸ்தபா முஸ்தபா. வேண்டாம், இந்த பாட்டெல்லாம் வேண்டாம். ஹலோ, என்ன வேணும்? என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. முதல்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, 2 plates manchum fry, 1 cucumber fry, 3 plates gall bladder, deep fry, and ஒரு appendicitis. அத வறுத்து கொடுங்க. Then ஒரு தந்தூரி சிக்கன். That's it. இது எதுவும் இங்க கிடையாது. அதனால முதல்ல மரியாதையா என்ன இருக்குன்னு கேட்டேன். ஆப்பமும் முட்டை ரோஸ்டும் இருக்கு. இதை எங்ககிட்ட முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி பொண்ணுங்களோட மனசு ரொம்ப சுத்தமா இருக்கும். அப்படியா? போய் ஆப்பத்தை கொண்டாங்க, இன்னும் ஆர்டர் நிறைய இருக்கு. அந்த பொண்ணு பக்கத்துல வந்து நிக்கிறப்ப ஒரு வாசம் வீசுது இல்ல? நீ என்ன போலீஸ் நாயா மோப்பம் பிடிக்கிற? உனக்கு தெரியாதா, நான் பிறந்த பிள்ளை இந்த சக்தி எனக்கு இருக்கு. அப்படியா? யா.
டேய் கிழவா, உன் கல்லா பெட்டியில வந்து விழுறது பணமா இல்ல பருத்தி கொட்டையா? மைக்கேல், அது நான் வில்லியம்ஸ் கிட்டயும் டக்ளஸ் கிட்டயும் பணத்தை கடனா வாங்கினா கொடுத்த வாக்கு தவறாம பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஞாபகம் இருக்கு. ம்? கேட்ட இடத்துல இருந்து இன்னும் பணம் வரல. 2-3 நாள்ல என்னால அவங்க கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. அதனால நீ என்கிட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம். மைக்கேல், ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் நீ வந்து அவங்களுக்கு படுக்க விரிக்கிறியா? மைக்கேல், பணக்கார மனுஷங்களுக்கு பணமும் ஏழைகளுக்கு வறுமையும் பெருசு. ஆனா எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு மானம் தான் பெருசு. சோ ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. நீ பெத்த பொண்ணு ஒண்ணும் இல்லையே, மனசு வச்சா ஓகே, பணம் எவ்வளவு வேணாலும் கிடைக்கும். கோதாவில இறங்க மச்சி, இங்க உன் திறமையை காட்டுறதுக்கு ஒரு அட்டகாசமான சான்ஸ் இது. அப்படிதாங்கிறியா? நான் புந்துருவேன். இந்தா, எங்க வயித்த கொஞ்சம் கவனி. ஏகப்பட்ட வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. ஆபம் முட்டை ரஷ்டம் அது போதும். பெருசா வெளியே பேசிக்கிட்டு. ஓகே ஓகே. ஐயோ. ஒடியன்களா, ரொம்ப அதிகமா இங்க துள்ள வேண்டாம். சீக்கிரம் சாப்பிட்டு போற வழிய பாருங்க. போகலன்னா என்னடா செய்யுங்க அப்படின்னு கேக்குற துணிச்சல் எங்களுக்கு இல்லாததால சாப்பிடுற இடத்துக்கு வந்து வீணா கலாட்டா பண்ணாம வெளியே போடா நாயே அப்படின்னு நான் சொல்றேன். பணம் இல்ல, அது கூட ஏன்டா அழறேன்? ஓஹோ, எங்களை அடிக்க ரவுடிங்களை ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா? நாளைக்கு வர்றோம். போட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இவ்வளவு வெளிச்சம் இருந்தும் உன் கண்ணுக்கு தெரியலையா? போர் ஐசைட். இது எத்தனைன்னு சொல்லு. இந்த கிண்டல வேண்டாம். அடிச்சிட்டு நீங்க போயிடுவீங்க, அதுக்கப்புறம் அனுபவிக்க வேண்டியது நாங்க தான். அம்மா தாயே, நீ சொல்றது ஒண்ணும் புரியல. இந்த ஊரையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற வில்லி டக்ளஸோட வலது கைதான் வந்துட்டு போன மைக்கேல். அவங்க கிட்ட இருந்து நாங்க கொஞ்சம் பணம் கடனா வாங்கிருந்தோம். அவளோட டாடி தான் அதை வாங்கினாரு. வட்டி கொடுத்து கொடுத்து நாங்க ஓஞ்சிட்டோம். முதல்ல உடனே கொடுக்கலன்னா இவ டாடி எழுதி கொடுத்த பத்திரத்தை வச்சு இந்த கடையை ஜப்தி செஞ்சிருவேன்னு மிரட்டுறாங்க. இந்த கடையில வர சின்ன வருமானத்துல எப்படி அந்த கடனை அடைக்கிறது? அங்கிள், இதெல்லாம் ஏன் இவங்க கிட்ட சொல்றீங்க? மேரி, மானத்தோட வாழற ஒன்ன மாதிரி ஒரு பொண்ண அவன் வந்து படுக்க வெறின்னு சொன்னப்ப இத்தனை ஆளுங்க இங்க இருந்தோம். அவனை அடிச்சு துரத்த இவங்க தானே வந்தாங்க. அவங்க கிட்ட எப்படியாவது பிரச்சனை உண்டாக்காம பேசி முடிச்சிடலான்னு நினைச்சேன். அது சுத்தமா கெடுத்துட்டாங்க. உயிரோட இங்க இனிமே இருக்க முடியும்னு எனக்கு தோணல. தயவு செஞ்சு நீங்க இப்ப போயிடாதீங்க. அவங்க திரும்பி வருவாங்க. பிளீஸ், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. போதும். காப்பாத்த வந்தவனோட அருணாகர்ல பாம்பு சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. பாம்பு சுத்துச்சா இப்ப? அங்கிள் ப்ளீஸ் இப்ப போகாதீங்க. அந்த ரவுடிங்க ரொம்ப மோசமானவனுங்க. உயிருக்கு துணிஞ்சு தானே இவர் அவங்களை அடிச்சாரு. ஒரு பிரச்சனையை உண்டாக்கி வச்சுட்டு ஒதுங்கிறது நல்லது இல்ல. டேய் சோமு, ஆப்பமும் முட்டையும் ஆர்டர் செஞ்ச என்ன உங்க சண்டையில எடுத்து விட்டுட்டு நீ நல்ல மாதிரி நடிக்க வேண்டாம். வா சொல்றேன். சின்ன மீனை போட்டுதான் பெரிய மீனை பிடிக்கணும். என்ன சொல்ற? இருக்கிறதுக்கு ஒரு இடம். டேய், என்ன சொல்ற? டேய், ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது. இது தண்டச்சோர் நாடகத்துல ஓசி ஆண்டி பழுதுன டைலாக் இல்ல இல்ல, உங்க அப்பா எழுதுனது. எப்போ? அப்போ 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 முட்டையும். அப்போ நாம பாடி கார்டு பதவியை ஏத்துக்க போறோம். மச்சான் சொல்றாரு, கிச்சா கேக்குறாரு. இல்ல இல்ல இல்ல, பாஸ் சொல்றாரு, அடியாள் கேக்குறான். Okay. Okay, come on. கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுல நான் பண்ணிக்காம இருந்துட்டேன். ஆனா ஒரு விதத்துல பார்த்தா அதுவே நல்லதாயிடுச்சு. தாயையும் தகப்பனையும் பறிகொடுத்த இவங்களுக்கு துணையா இருக்க முடிஞ்சது என் தங்கச்சியோட பிள்ளைங்க தான். ஆமா, நீங்க உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. எங்களுக்கு என்ன அப்படி ஒண்ணும் பெரிய கதை இல்ல. வேணும்னா ஒரு பயண கதைன்னு சொல்லலாம் இல்ல? எஸ், இங்க பாருங்க சார், ரொம்ப வேடிக்கையானது எங்க கதை. த கிரேட் இந்தியன் சர்க்கஸ்ல த கிரேட் ஜீப் ஜம்பர் ராமுவும் த ஃபேமஸ் பஃபூன் சோமுவும் ஒரு நாள் நைட்டு 7:30 மணிக்கு கூடாரத்தை விட்டு வர தீர்மானிச்சாங்க. ஏங்க ஃபேமஸ் பஃபூனான இந்த சோமு ராஜவேல் பார்ல ஆடுறப்போ கீழே நெட்டு கட்ட வேண்டான்னு
மேனேஜ்மெண்ட் தீர்மானிச்சிருச்சு. ஓ மை ஜீசஸ், இது ரொம்ப கொடுமை. ஒரு காமெடியன் பார்ல இருந்து தலகுப்புற கீழே விழுந்து கைகாலை இழந்தாலும் கைகொட்டி சந்தோஷப்படத்தானே ஜனங்க ஆசைப்படுறாங்க. இஸ் இட் ட்ரூ? Yes, it is a true story versus circus story. அப்ப இந்தாங்க. ஆ, என்னோட கதை இந்த கதையில ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். சுத்தமா சம்பளமே தராததால என்னது நியூடல்ஸ். சுத்தமா சம்பளமே தராததால சாப்பாட்டுக்கு பிரச்சனை வந்ததும் நான் குழம்பிட்டேன். அதனால சுதந்திரமா வாழறதுக்கு எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் தீர்மானிச்சேன். ரிசைன் பண்ண இங்க வந்துட்டேன். ஓஹோ, ராமு ஒரு ஜீப் ஜம்பர் மட்டும் இல்ல சார், நான் சொல்லட்டேன். ஏய், நான் இப்ப சொல்ல போறேன், ஒரு மேஜிஷியனும் கூட. சும்மா சொல்ல. ஆஹா, அப்ப பெரிய ஆளுதான். பிரபல மேஜிஷியனான பிசி சர்க்கார் கிட்ட ஓசில மேஜிக் படிச்ச ஓசி தர்காரோட மகன்ல இவரு. அப்படின்னா இங்க ஒரு மேஜிக் செய்யுங்க அங்கிள். அந்த மேஜிக்கை இப்படி திடீர்னு செய்ய முடியாதுப்பா. ப்ளீஸ் அங்கிள், ஒரு சின்ன மேஜிக் பண்ணுங்க. ப்ளீஸ். ஆர்மி ஓகே. இது ஒரு டவல். இத இப்படி மடிச்சு மடிச்சு இப்படி எடுத்தா மார்வெலஸ். வாங்கிக்குமா? இது எப்படி அங்கிள்? அது எப்படின்னா நோ, ஒரு மேஜிக் காரங்கிட்ட அது எப்படின்னு கேட்க கூடாது. அது எப்படி நாம சொல்லிட்டா அவன் வாழ்க்கை எப்படி எப்படி போகும்னு அவனால சொல்ல முடியாது. இது எப்படி? டேய், அவங்க எப்படி எப்படின்னு என்கிட்ட கேக்குறப்ப அது எப்படின்னு நான் சொல்லாம சும்மா இருந்தேன். எப்படி 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 எப்படி? எந்திரிங்க. எதுக்கு? எந்திரிங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் மனசுல ஒண்ணுமே நினைக்கல. சாப்பிட்டேன், ஏப்ப விட்டேன், படுத்துட்டேன். நீங்க இங்க எல்லாம் படுக்க கூடாது, வெளியில போய் படுங்க. அது சரி, கை கால பிடிச்சி எங்களை உள்ள வர சொல்லிட்டு இப்ப கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளன. எப்படி இந்த இடத்துல நாங்களே நெருக்கி பிடிச்சு படுத்துக்கிட்டு இருக்கோம், இதுல நீங்க வேறயா? நெருக்கி பிடிச்சு? ஐயே, அப்படியெல்லாம் நான் செய்யறது இல்ல. இப்ப அதனாலதான் நான் இங்க வந்து படுத்திருக்கேன். அடுத்தவங்களை கட்டி பிடிச்சி எனக்கு தூக்கம் வராது. வீணா என்கிட்ட வம்புக்கு வராதீங்க. வம்புக்கு வந்தா நானும் வருவேன். ஏன் என் உயிரை வாங்குறேன்? ப்ளீஸ். ஓகே, வெளியே படுத்துக்கிறேன். ஆனா அந்த ரவுடிங் இங்க வந்தா வெளியில நடக்கிற பிரச்சனைகள் மட்டும்தான் நான் தலையிடுவேன். உள்ள என்ன நடந்தாலும் தலையிட மாட்டேன். வேண்டாம், தலையிட வேண்டாம். ஓ, அவ்வளவு தெரியும் இருக்கா உனக்கு? தைரியம் உள்ளதுனால தான் நான் இங்க தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். தாக்க பார்த்து பிடிச்சிக்க. ம். புடிய விட்டுறாத. புடிய விட்டா மாட்டிக்கோ, ஜாக்கிரதை. அறிவுரைக்கு ரொம்ப நன்றி. ஆ, ஆ. நான் வெளியில படுத்துக்கணும்ல? ஆஹா, கரிஷ்மா கபூர், ஜூஹி சாவ்லா, மம்தா குல்கர்னி. ஓகே, குட் நைட் பியூட்டிஸ். ஓகே, ஸ்வீட் ட்ரீம்ஸ். रूप तेरा मस्ताना, प्यार मेरा दीवाना, भूल कोई हमसे ना हो जाए. रूप तेरा मस्ताना, प्यार मेरा दीवाना. நீங்க தான் அடிச்சீங்களா? அது இந்த நைட் டின்னரை முடிச்சிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 வரி இந்தி பாட்டை பாடலன்னா எனக்கு தூக்கம் வரவே வராது. நீங்க போய் படுத்துங்க. ஏய், என்ன அவுட். அவுட்டா? இது என்ன கிரிக்கெட் விளையாட்டா? கெட் அவுட். பாம்புகளுக்கு புற்று உண்டு, பறவைகளுக்கு ஆகாயம் உண்டு, மனித புத்திரர்கள் தலை சாய்ப்பதற்கு ஒரு சிறிய இடம் கூட இல்லையே. இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு இவ்வளவு திமிரு இருக்கக்கூடாது. சும்மா ஒண்ணும் இல்ல, இந்த பொண்ணுங்களை பத்தி இந்தியில பாடி வச்சிருக்கிறது. चोली के पीछे क्या है, चोली के पीछे, चुनरी के नीचे क्या है, चुनरी के नीचे. चोली के पीछे क्या है, चोली के पीछे, चोली के पीछे क्या है, चोली के पीछे, चुनरी के नीचे क्या है, चुनरी के नीचे. ஐயோ, பேய். आहिस्ता आहिस्ता.
गांव और शहर शहर घूम के नाच गाने पेश करने वाले बंजारे लोग हैं। क्या आप हमारे मदद कर सकते हैं? ओके, नो प्रॉब्लम। शुक्रिया। आपका नाम क्या है? मैं खिलाड़ी तो अनारी, क्या? मुखादर का सिकंदर। हम आपके हैं कौन? நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த ஏரியால எங்களுக்கு டென்ட் அடிச்சு நாட்டியம் ஆடுறதுக்கு வசதியான ஒரு இடத்தை காமிக்கிறீங்களா? இடம் ஆ, டென்ட் அடிச்சு நாட்டியம் ஆடுறதுக்கு வசதியா? பாத்தியா, வச்சிருந்த இடத்தை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனாத ஆசிரமத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கு நீ எழுதி கொடுக்கறப்பவே நான் சொன்னேன். எல்லாத்தையும் எழுதி கொடுக்காத ஒரு 10-20 ஏக்கரையாவது சும்மா போட்டு வைன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். இப்ப என்ன பண்றது? அதையே சொல்லி என் மனசை வேதனைப்படுத்தாத. நாம உங்களுக்கு அந்த கிரவுண்ட் கொடுக்கலாம்ல? எந்த கிரவுண்ட்? அந்த டீ கடைக்கு முன்னால இருக்கிற ரவுண்ட் கிரவுண்டா? ஓ, லெங்தா ஸ்கொயரா கிடக்குற அந்த ரவுண்ட் கிரவுண்டா? இவங்களுக்கு கரெக்டான இடம் அந்த டென்ட் கட்டுறதுக்கு. உங்களுக்கு வசதியான இடம் பக்கத்துல அந்த இடத்த நாங்க காட்டுறோம். பதிலுக்கு நீங்க எங்களையும் உங்க கூட தங்க வச்சுக்கணும். எங்க கிட்டயே இருக்கு மகுடியும் பாம்பும். ஓகே ஓகே. என்ன இது சோகமா? ஓகே ஓகே. அங்கிள், அங்கிள், என்னப்பா? போன வருஷம் சைக்கிள் வித்துக்காரங்க வந்த மாதிரி இந்த வருஷம் ஒரு சர்க்கஸ்காரங்க வந்திருக்காங்க. ஆஹா, பேரி மாதாவே, நீ என் பிரார்த்தனை நிறைவேத்திட்ட. என்னாச்சு அங்கிள்? கல்லாப்பட்டிக்கு 4 காசு வர வழி ஆண்டவன் நமக்கு கொடுத்துட்டாரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு சர்க்கஸ் நடந்தா நாம நிம்மதியா இருக்கலாம். ஓ ஜீசஸ், கிட்ட வந்துடு. இதான் நான் சொன்ன இடம். இறங்குங்க. இதான் நம்ம இடம். இதுல ஃபுல்லா நீங்க டென்ட் அடிச்சுக்கலாம். கேசா बहुत अच्छा है. थैंक यू. அவனுக்கும் கை கொடு. அவனுக்கும் இந்த மாதிரி இடம் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இதான் அந்த இடம். ஆமா, இதான் அந்த இடம். பிரமாதம். பெரியோர்களே, கலா ரசிகர்களே, நமது கண்களுக்கும் காதுகளுக்கும் குளுமையை பொழிகின்ற, உணர்வுகளை துண்டி இழுக்கின்ற சொகுசு சுந்தரி, நாட்டிய மயூரி, நாட்டிய கலா ரத்தினம், நாடோடி மன்னி. என்ன பேரு? மேனகா. 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 இந்த புண்ணிய பூமியில் அவளது கால் சிலம்புகளை கிளிக்கி குலுகுலுக்க போகிறாய். பாடும் பூவே சிந்து பாடு பூஞ்சினே, நீலம் பூசும் ஆகாய பந்து விட்டு, நீயும் நானும் தேனூரும் பந்து விட்டு, அழகிற கேளி அன்பில் கூடி கரைந்திட கரைந்திட முருகிடும் மகளே. திம் திம் திமி திமி தோம் தோம் பௌர்ணமி நித்தம் திருவிழா முத்தம் தரும் விழா கழுவ கழுவ மனது நழுவ நழுவ விழிகள் உருகி உயிரை பதுங்கி அணைக்கிறதே. ஆடும் பூவே சிந்து பாடு பூஞ்சினே. தனி நோட்டம் அனுபவம் அதிசயம் புது ஸ்வரம் பாடினவா, இசை நீக்கும் கனி
தோட்டம் பரவசம் கைவசம் அறிமுகம் வாழ்வில் வா கட்டி போடவா அதில் ஒரு மெட்டு போடவா கட்டி போடவா அழகிய பாட்டு பாடவா புதையலை தேடி புதுமைகள் தேடி தினம் ஒரு அதிசயம் நடத்திடும் கலை மகனே தின் தின் திமி திமி தோந்தோம் பௌர்ணமி நித்தம் திருவிழா முத்தம் தருவிழா தழுவ தழுவ மனது நழுவ நழுவ விழிகள் உருகி உயிரை பருகி அழைக்கிறதே ஆடும் பூவே சிந்து பாடு கொங்கினி கொடுத்தாலும் ஓ எடுத்தாலும் இரவுகள் உறவுகள் குழுந்திடும் காண்போம் வா கலங்காமல் நடை போட கதிரவன் நான் இனி தாமரை மலரேவா மன்றஜாலமோ மலரில் இன்றஜாலமோ மங்கை ஜாலமோ மலரிடை மாயா ஜாலமோ தடிப்பொடியாடி கண்ணீர் தேடி துடிக்கிது தவிக்கிது மனதுக்குள் கொதிக்கிறது திம் திம் திமி திமி தோம் தோம் பௌர்ணமி நித்தம் திருவிழா முத்தம் தழுவிழா தழுவ தழுவ மனது நழுவ நழுவ விழிகள் உருகி உயிரை பருகி அழைக்கிறதே ஆடும் பூவே சிந்து பாடு கொஞ்சினி நீலம் பூசும் ஆகாய பந்தலிட்டு நீயும் நானும் தேனூரும் பந்திவிட்டு அழகினை தேடி அன்பில் கூடி கரைந்திட கரைந்திட முருகிடும் எழில் மகனே அடிச்சு நொறுக்குங்கடா தயவு பண்ணி ஒரு வாரம் டைம் கொடு அதுக்குள்ள உங்க பணத்தை எப்படியாவது தந்துடுறேன் வீணா என்கிட்ட அடி வாங்கி சாகாத போடா கர்த்தாவே Please, அவரை ஒண்ணும் பண்ணிடாத. போடி எங்க சித்திரவதை பண்றதுனால நாங்க தர வேண்டிய பணம் கிடைச்சிருமா? கொஞ்சம் மனுஷத்தன்மையோட பிஹேவ் பண்ணுங்க. அவங்க அடிக்கிறத பார்த்து நீ பார்க்காத மாதிரி இருக்கிறது நியாயம் இல்ல ராமு ப்ளீஸ். நான் வரலடா. தேவையில்லாத விஷயத்துல போய் அனாவசியமா தலையிட்டு ஏடா குடமா எந்த விதமான வம்பையும் விலைக்கு வாங்க நான் இப்ப ஒண்ணும் தயாரா இல்ல. உன்னால பொறுத்துக்க முடியல, நீ போய் 4 போடு போடுறேன். வில்லனை அடிச்சு துரத்திட்டு கையும் காலும் முறிஞ்சு கிடக்கிற ஹீரோவை பாக்கிறதுக்கு நான் ஆரஞ்சு பழத்தோட அங்க வர்றேன். பார்க்க தமாஷா இருக்கும். அப்படின்னா ஆரஞ்சு பழம் சாப்பிடதான் உங்ககிட்ட இதை சொல்லிட்டு இருக்கேன். ஆரஞ்சு பிடிக்கல அவகிட்ட போய் சொல்லு. பைனாப்பிளோ முந்திரி திராட்சையோ மாதுளம்பழமோ தருவா. ராமு அங்க பாத்தியா அந்த கொலைகார பசங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பேசு, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வாங்கித்தான். ஏதாவது நடந்தா எதுக்கும் துணிஞ்சவதாங்க இருக்கல, பெரிய வீராங்கனை. அப்புறம் நாம எதுக்குடா? ராமு ராமு அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்து நேரா உதவி கேட்க சொல்லுங்க உங்க மேரிய. சரி வா வா. ஹலோ, ஐ எம் ராமு. மிஸ்டர் டக்ளஸ், இந்த கடையை அடிச்சு ஒடிச்சு இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? அப்பா உன் அப்பா இல்ல, இவ அப்பா. ஓ சரி சரி. இங்க பாரு, அவர் கடனா வாங்கின பணத்துக்காக எழுதி கொடுத்திருக்காரு. பார்க்கலாமா? தப்பு தப்பா எழுதிருக்காங்க. இதை நம்ம கிழிச்சிடலாம். காது கிட்ட வந்து ஏன்டா இப்படி கத்துற? 2 பேரையாவது நான் அடிக்கணும். அது மெதுவா சொல்றது இல்ல ஒரு கை சரி.
டேய், வா. தேங்க்யூ. Come on. Yeah. நாளைக்கு ப்ரோக்ராம் பண்றதுல உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ப்ராப்ளம் இல்ல, அமர்க்கலாம். உண்மைச்சுன்னா இப்படி ஒரு அழகான பொண்ணு கட்டி பிடிச்சிக்கிட்டு பக்கத்துல இருந்தா சொக்கம்தான். நாம நாளைய ப்ரோக்ராம்ல கொஞ்சம் புது ஐட்டங்களை சேர்க்கணும். என்ன ஐட்டம்? அதான் நம்ம கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குல்ல, சைக்கிள். அந்த சைக்கிளுக்கு ஒரு பாலு. அத நான் ஓட்டுற பண்ணி வந்து பாரு. அது இவரு ஓட்டப்ப நான் பார்த்தா நல்லா இருக்காது, நீங்க பார்க்கலாம். அதோட நிறுத்திக்க. அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங். ஆசைக்கு அங்க ஒண்ணு, அன்புக்கு இங்க ஒண்ணு. நான் மட்டும் HMV குழா ஸ்பீக்கர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற கடா நாய் மாதிரி சொல்லு விட்டு இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், நீ போய் ஒரு 4 தடவை மகுடிய நல்லா வாசிச்சுட்டு படுத்து தூங்கு போ. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, சும்மா கரலாக்கட்டையை தூக்கி ஆட்டுறதை விட்டு என் கூட வா மகுடி வாசிக்கலாம்.
என்ன நான் எனக்கு எனக்கு கொஞ்சம் கேஷ் கொஞ்சம் கேஷ் தேவைப்பட்டுச்சு. இந்த ராத்திரியா? இல்ல நாளைக்கு காலையில. நாளைக்கு காலையில தானே? அப்ப வந்து என்கிட்ட கேட்ட போதாதா? ஏன் திருடி மாதிரி? தப்பு இல்ல. சரி போய் தூங்கு. Good night. Sweet. Sweet dreams. டேய், இந்த ஜேம்ஸ் பாண்ட் சோமு கிட்ட மோத நான் கொன்னுடுவேன். டேய், என்னடா இது? அது நான் ஃபர்ஸ்ட் ஷோ சினிமா பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ எப்போ வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன? இது செகண்ட் ஷோ. एयरलाइंस की उड़ान IC 533 से बेंगलोर और ஹாய் அண்ணா. ஹாய் கேத்தரின். பெரியண்ணா வரலையா? அண்ணன் வரல. அவர் காலையிலேயே ஹார்பருக்கு ஒரு வேலையா போயிட்டாரு. நாம வீட்டுக்கு போறதுக்குள்ள அவர் வந்துருவாரு. Then how was your journey? Fine. Good. Come on. நீ வேணும்னே வந்து தகராறு பண்ற இல்ல? தகராறுனா என்னன்னு எனக்கு தெரியாது. இடிச்சது விழுந்தது எல்லாம் ஒரு செகண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஏய், ரெண்டாவது தடவை கை நீட்டுறதுக்கு நாங்க எவனுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தது இல்ல. ரெண்டாவது தடவை கை நீட்டுற அளவுக்கு நானும் எவனையும் விட்டது இல்ல. ப்ளீஸ் கொஞ்சம் கை கொடுங்க சார். கை கை கொடுங்க சார். கை கொடுங்க சார். கொடுங்க சார். கொடுங்க சார். கை கை கொடுங்க சார். கை கை இனி நான் ஸ்டேட்ஸ்க்கு போறதா இல்ல. அப்படின்னா உன் படிப்பு? படிச்சு பட்டு வாங்கி எனக்கு செய்யறது? ஐ காண்ட். நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நோ, இந்த வரட்டு பிடிவாதம் எல்லாம் பெண்களுக்கு இருக்க கூடாது. பிடிவாதம் ஒண்ணும் இல்ல, எனக்கு என்னமோ மனசுக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், பட் கோர்ஸ் நீ முடிச்சாக்கணும். நீங்க இப்படி அடிக்கடி என்னை இங்க வர சொல்லிட்டு இருந்தா நான் எங்க படிக்கிறது? தவிர்க்க முடியாத நிலைமையில ஒரு சில பிசினஸ் முடிக்கிறப்ப மட்டும் தானே உன்னை நாங்க இங்க வர சொல்றோம். உண்மையா சொல்லணும்னா நீ ஸ்டேட்ஸ்ல இருக்கிறதுனாலதான் எங்களால எங்க பிசினஸ் ஸ்மூத்தா நடத்திட்டு இருக்க முடியுது. ஓகே ஓகே, இனி என்னால உங்க பிசினஸ்க்கு ஒரு பிரச்சனையும் வராது. நான் ஏறேன். நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். முதல்ல நான் ஏறேன். சரி ஏறு. ஏறு. இல்ல நீயே ஏறு. சரியா நல்ல நீ சாப்பிட்டு போய் படுத்துக்கமா. நாங்க கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. இந்த லேட் நைட்ல எங்க போறீங்க? நாங்க ரெண்டு பேரும் ஃபாதர் நெல்சனை கொஞ்சம் அவசரமா பார்க்கணும். ஃபாதர் நெல்சன் இங்குள்ள சர்ச்சை கவனிச்சிட்டு இருக்காருல? இல்ல ஃபாதர் நெல்சன் ஃபாதர் டேனியல் மாதிரி சமூக சேவை செய்யற ஒரு பெரிய மனிதர். அவருக்கு எங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும். இந்த ராத்திரி நேரத்துல நீங்க ஃபாதர் பார்க்க போகணும்? சமூக சேவை செய்யறவங்களுக்கு ராத்திரி பகல்ங்கிற வித்தியாசமே கிடையாதுமா. ஓகே, யூ கேரி ஆன். டேக் கேர். கம் ஆன். நீ அவங்க எங்க போறாங்கன்னு போய் பாத்துட்டு வா. அப்போ நீ எங்க போற?
நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசி ஒரு பரிசு கொடுத்துட்டு வரேன். ஐயோ அது ஆபத்து. ஒரு ஆபத்தும் இல்ல. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே. Are you sleeping, madam? No. Then You? yes. இப்போ எங்க வீட்ல? நீ பறி கொடுத்ததை திருப்பி தர வந்த எது? மனசு. எது? மனசுக்குள்ள இருக்குல்ல மோதிரம், எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. Thank you. வெல்கம். அது சரி, நீங்க இந்த இடத்துக்கு நான் இங்க எப்படி வேணாலும் வருவேன், எப்படி வேணாலும் போவேன். இட்ஸ் a match. Hey, Romeo. No, Ramu. Ramu Romeo Hikita. Good night. Catherine வந்துட்டா. Any message? Yes. Papa wants the key immediately. Send the key in a box. When the box is ready, Papa will inform you. எவ்வளவு முயற்சி பண்ணிய டாக்டர் கிட்ட இருந்து நம்மால ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியாதனாலதான் அவங்க இப்படி ஒரு மெசேஜ் தந்திருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல அவங்க இந்த வழியா போற ஒரு ஷிப்ல டாக்டர் அனுப்ப சொல்லி இருக்காங்க. நோ, அது தோல்விக்கு சமமாயிடும். நான் இதுவரைக்கும் தோல்வியை சந்திச்சதே கிடையாது. ஒரு மூட்டை தூக்கிக்கு கூலி தர மாதிரி அவங்க என்ன அனுப்பி வச்சிடலான்னு பாக்குறாங்க. நடக்காது. ஐ ஷுட் நோ த சீக்ரெட். அதுக்கப்புறம் வேலை பேசுவேன், கோடிக்கணக்கில் பேசுவேன். You may go. இனிமேலும் நீங்க என் பொறுமையை சோதிக்காதீங்க. Because Papa wants the key immediately. மிஸ்டர் கான்சால்வேஸ், என் உயிரே போனாலும் சரி, சம்ஹார ரகசியம் உனக்கு கிடைக்காது. அப்படின்னா அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேல்ல? அதையும் பார்க்கிறேன்.
அத உங்ககிட்ட இருந்து எப்படி வரவழைக்கிறதுன்னு இவ சிந்து போற ரத்தத்துக்கு தெரியும். மம்மி 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 சகிலா, நான் அந்த ராக்கெட் ரகசியத்தை சொல்லாத வரைக்கும் அவன் நம்ம யாரையும் கொல்ல மாட்டான். சகிலா, எங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு வழி காட்டு வருமா? அண்ணே, father. Father Nelson. வாங்க ஃபாதர். எக்ஸ்கியூஸ் மீ, ஃபாதர் மேல லைட் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. ப்ளீஸ் நீங்க அந்த பக்கம் போயிடுங்க. சரி. நீ கேமரா வச்சுக்க, நான் இப்போ உட்காந்து. சரி, லைட்டு அந்த அளவுக்கு. சார் வச்சு ஓகே. ஹாய். வேஷம் எதிர்பார்த்ததை விட பிரமாதம். இந்த வீரபாண்டி கோட்டைக்குள்ள நுழையறதுக்கு வழி சொல்லி தந்தது நீதானே? கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க்ஸ். இது உனக்கு நான் தர சின்ன பர்த்டே பரிசு. ஓ, தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச். இதுல என்ன இருக்கு? இட்ஸ் a மியூசிக் பாக்ஸ். ஒரு சின்ன பாட்டு பெட்டி. உனக்கு ஏதாவது என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா இதை திறந்து பேசினா போதும், எனக்கே. See? Wow, beautiful. Wait here, நான் போய் பார்க்கறேன். நீ இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? Dress அழுக்காயிடுச்சு, அதை சேஞ்ச் பண்றதுக்காக வந்தேன். சீக்கிரம் வா, ஃபாதர் உன்னை எங்கன்னு கேட்டார். Give me a second, சீக்கிரம் வந்துடுறேன். ம். ஃபாதர் நெல்சனை கொஞ்சம் பார்க்கணும். நான் அங்க போறேன். ஓகே? ராமு, யா. ராமு, I'm very happy. I'm really very happy. மீ டு. இனி இங்க இருக்கிறது நல்லதில்ல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வரேன். ஓகே ஃபாதர். Thank you for your presence and blessings. ஓகே, போயிட்டு வரேன். ஆஃப் பண்ண. வா. சரி ஜென்டில்மேன், ஜஸ்ட் மினிட். இந்த கேஸ்ட் எப்போ தர முடியும்? டுமாரோ? நோ, டே ஆஃப்டர் டுமாரோ.
மார்னிங் ஈவினிங் ஈவினிங் ஓகே நைஸ் வெயிட் அந்த ஃப்ரேமை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணு ஸ்கார்பியன் டாக்டர் ரஹமான கடத்திட்டு போன தீவிரவாதிய கோஸ்ட் கார்ட்ஸோட மோதனப்போ செத்து போன ஒரு தீவிரவாதி கையிலையும் இதே அடையாளம் தான் இருந்துச்சு. And that matter was kept confidential. இதுல ஃபாதர் நெல்சனோட க்ளோஸ் ஷாட்ஸ் இருக்கா சார்? ரொம்ப பழக்கமான முகம். நாம பார்ட்டியில அந்த ஆளை சந்திச்சிருக்கோம். இல்ல, ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். Yes, I know him. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி இவன் செத்து 2.5 years ஆச்சு சார். ரிப்போர்ட்ல தானே? வெயிட் அண்ட் see. இந்த ஆளுக்கு சில உருவ மாற்றங்களை செஞ்சு பார்க்கலாம். My God. The devil is alive. ஃபாதர் நெல்சன்ங்கிற பேர்ல அங்க இருக்கிறது கன்சால்வஸ் தான். அப்போ உண்மையான ஃபாதர் நெல்சன் எங்க? டாக்டர் ரஹ்மான் அவர் குடும்பமும்
என்ன உங்களை காப்பாத்த வந்த தேவதூதன்னு நினைச்சிட்டீங்கல்ல? சாரி டாக்டர், எனக்கு தேவைப்பட்டதை நீங்க தரலன்னா உங்களால இங்கிருந்து வெளியே போகவே முடியாது. நோ, இந்த தலைக்குள்ள இருக்கிற கம்ப்யூட்டருக்கு கோடிக்கணக்கான மதிப்புள்ளது. Don't forget that. Take them. சௌக்கியமா ஃபாதர் நெல்சன்? என்ன செய்யறது, பொறுமையா கொஞ்ச நாளைக்கு நீங்க என் கூட இருந்தே ஆகணும் ஃபாதர். பாவத்தை தீர்த்துக்கிறதுக்காக இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நிச்சயம் பாவ மன்னிப்பு வாங்கிக்குவேன்.
தமிழ்ல ப்ராவர்ப் ஒன்று இருக்கு. One should know about the enemy more than he knows about himself. அதனால நாம தீவுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களை பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சார், வில்லி டக்ளஸோட பங்களாவில இருந்து அந்த தீவோட மேப் நிச்சயம் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. நிச்சயமா. நாம முன்னாடி பைப்பில் ஏறி போய் பார்த்தோமா, அந்த மாதிரி போய் பார்த்தா என்ன? வேண்டாம், அதுக்கு தேவையான வழி இப்ப நம்ம கையிலேயே இருக்க. கேத்ரின், அப்படின்னா நீங்க அந்த பொண்ணோட இன்வெஸ்டிகேஷன் ரூட்ல நமக்கு வர்ற பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு பல சமயம் இந்த மாதிரி தொடர்புகள் எனக்கு கை கொடுத்திருக்கு. பேக் இன் ஆக்ஷன் வித் கன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஃபார்முலா இல்ல சார்? எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி பதில் சொன்னா போதும். ஏன் எங்களை ஃபாலோ பண்ணீங்க? எதுக்கு? Tell me. ஏன் இப்படி செய்றீங்க? இந்த கேள்விக்கான பதில உன் அங்கிள் தான் சொல்லணும். என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பண்ற அளவுக்கு அவர் என்ன தவறு செஞ்சாரு? அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்க இல்லம்மா, நான் தான். அங்கிள், துப்பாக்கி முனையில நம்ம ரெக்ஸ புடிச்சு நிறுத்திக்கிட்டு இவங்க யாரு, எதுக்காக இங்க வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சு அதை சொல்லணும்னு வில்லியும் டக்ளஸும் மிரட்டினப்போ நான் என்ன எரெக்ஸுக்கு இப்ப என்னாச்சு? அவ எங்க இருக்கா? அங்கிள், உண்மையை சொல்லுங்க. அவனுக்கு என்னாச்சு? அவர்கிட்ட கேட்கறதுல பிரயோஜனம் இல்ல. ரெக்ஸ் கொண்டு ஆக அவனை நாங்க திரும்பி கொண்டு வரோம். ரெக்ஸையும் அங்கிளையும் சித்திரவதை செஞ்சு உங்களை பத்தி அவங்க விசாரிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க யாரு? யாருன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய வேலையை முடிக்கிறதுக்காக சில விஷயங்களை மறைக்க வேண்டியதாயிடுச்சு. இனிமே அதுக்கு அவசியம் இல்லை. ஐ எம் ஸ்டீஃபன், மேஜர் ஸ்டீஃபன் ரொனால்ட், and he is Rajesh, Subedar Rajesh Kumar, and we are from military intelligence. இங்க பாருங்க, எங்களை காட்டி கொடுக்கிறது நீங்க இந்த நாட்டையே காட்டி கொடுக்கிற மாதிரி. அதுக்கான தண்டனை மரண தண்டனை. அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார், சரி, தைரியமா இருங்க. ராமு சார், ரெக்ஸுக்கு ஒரு ஆபத்தும் வராது. ராஜேஷ் சார், நீ உங்களோட இரு. சார். எதுக்காக இத அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்க? ராமு, சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதோட சுகத்தை கொஞ்சம் அனுபவிச்சு பாரு. என்னது? ஹெராயின் ரத்தத்திலையும் மூளையிலையும் உணர்ச்சியை ஏத்துறது. You mean? எஸ், போதை மருந்து. இதை யூஸ் பண்ணிருக்கியா? No. அனுபவிக்கலாம். இதோட சுகத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாத. No. Come on, please. No. Come on. வேண்டாம். ராமு, what's wrong with you? Please, please. நான் போறேன். வேண்டாம். Leave me. ஏன் இப்படி செய்றீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? Please, ராமு, please stop
உனக்கு தெரியாமலே நீ இதை எடுத்துட்டு வர்ற. உன்னை பகட கையா யூஸ் பண்றாங்க. யாரு? சொல்லட்டா? ப்ளீஸ். வில்லி அண்ட் டக்ளஸ். வாட்? எஸ். அவங்க பிசினஸ் சர்க்கிளை பெருசாக்க, வருமானத்தை லட்சங்கள் இருந்து கோடிகளுக்கு உயர்த்த அவங்க பண்ற அநியாயம் கொஞ்சம் நெஞ்சல்ல. ராமு. எஸ், லிசன். ஒரே வார்த்தையில சொன்னா வில்லியும் டக்ளஸும் தேச துரோகிங்க. யங் ஜெனரேஷனை அவங்க ட்ரக்ஸ் கொடுத்து அழிக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நீயும் அதுல ஒரு ஆளா இருக்க. இல்ல. நோ. எஸ். வெளிநாட்டுக்கும் அங்கிருந்து நீங்க வர நேரத்திலையும் அவங்க உன்னை ஒரு கேரியரா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மை காட். இதை உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி நடிக்க வேண்டியதாயிடுச்சு. சாரி. சி கேத்ரின், ஒற்றர்களா மாறி உங்க அண்ணனுங்க நம்ம நாட்டையே காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அவங்கள பிடிச்சாகணும். அதுக்கு உன் உதவி எனக்கு அவசியம் தேவைப்படுது. ப்ளீஸ். X2117 speaking. X2117 speaking. நியூக்ளியஸ் ஹியர். நியூக்ளியஸ் ஹியர். சார், நீங்க சந்தேகப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி தான் சார் இப்ப நடக்குது. அந்த ஆள் தன்னோட வேலையை கவனிக்கிறதே இல்ல. பல லேடிஸுங்க பின்னாடி அனாவசியமா அலைஞ்சிட்டு இருக்கிறது மட்டும்தான் அந்த ஆள் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப கூட ஒரு ட்ரக் பாக்கெட்டை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணோட அவர் பேசிட்டு இருக்காரு. அத பார்த்தா அந்த ஆளு டபுள் ஏஜென்ட்டா இருக்கலான்னு எனக்கு டவுட்டா இருக்கு சார். டபுள் ஏஜென்ட் இஸ் a criminal. அது ஒருவேளை உண்மையா இருந்தா அப்புறம் நீ ஒண்ணு யோசிக்காத. Finish him. Okay sir, I'll do it. கன்சால்வேஸோட கண்ணுங்க எக்ஸ்ரே கண்ணுங்க மாதிரி. இல்லாட்டி நம்ம கண்ணுல படாத இருந்த ஒரு விஷயத்த அவரால் இவ்வளவு துல்லியமா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவங்க டீடைல்ஸை கண்டுபிடிக்க நமக்கு சரியான நேரம் வந்துருச்சு. அந்த பொடிய ரெக்ஸ் நம்ம கஸ்டடியில் இருக்கிறதுனால அந்த கிழமை நிச்சயமா இங்க வருவான். ரெக்ஸுங்கிற இந்த சின்ன மீனை வச்சு ராமு சோமுங்கிற 2 பெரிய திமிங்கலத்தை நம்ம பிடிக்கலாம். அப்புறம் மைக்கேல், முஸ்தபாவோட ஷிப்பிங் போட்ல இருக்கிற RDX பாக்ஸுங்களை நம்ம குடவுன்ல உடனே சேர்க்கணும்னு கன்சால்வேஸ் சொல்லியிருக்காரு. மைக்கேல், நீ போலாம். நாங்க இங்கதான் இருப்போம். ஓகே. ஆசை நிலவின் பயணம், மேகம் கவிழும் கவனம், மின்னல் நிஜமா நிற கனவைகளா, கண்ணில் கலையா கலர் கனவுகளா விருந்தா, ஆசை நிலவின் பயணம், மேகம் கவிழும் கவனம்.
மேகம் கவிழும் கவனம் தேனில் ஊரும் தென்றல் நீ தேடி வந்த ராகம் நீ காமன் வீட்டு வீணை போல் ஆடு ஆடு இன்பம் நீ கையணைத்தேனோ சிக்கிடுவேனோ நிஜங்கள் தேடி நின்று பார்க்கிறேன் ஆசை நிலவின் பயணம் மேகம் கவிழும் கவனம் மின்னல் நிஜமா நிறகலவைகளா கண்ணில் கலையா கலகனவுகளா விருந்தா ஒரு சீனியர் ஆபீசர் ஆர்டர் கொடுத்தா அந்த ஆர்டரை அனுசரிச்சு நடக்கிறது தான் ஒரு சபார்டினேட் ஆபீசரோட டியூட்டி. அததான் சார் நானும் செஞ்சேன். அப்போ மேஜர் பகத் மேனகாங்கிற பேர்ல உன்னை இங்க அனுப்புனது என்ன பின்தொடர்ந்து கவனிக்கத்தானே? எஸ் சார். ஏதோ சில ரகசியங்கள் உன்கிட்ட இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இப்படி நீ ஒரு கவுண்டர் ஸ்பையா இருப்பங்கிறத புரிஞ்சிக்க நான் தவறிட்டேன். உன் வேஷம் அசத்திருச்சு. நாடோடி வேஷத்துல மாறி இருந்த உங்களை ஃபாலோ பண்ண இந்த வேஷம் தான் பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு ஒரு பதில் வேணும். என்னை ஏன் கொல்ல முயற்சி பண்ணன்னு நீ இது வரைக்கும் என்கிட்ட சொல்லல. எதுக்கு வந்தீங்களோ அந்த குறிக்கோளை விட்டுட்டு லட்சியத்தை மறந்து போதை மருந்துலயும் பொண்ணுங்களோட நீங்க சுத்துறதுலயும் வீணா நேரத்தை கழிச்சதுதான் அதுக்கான காரணம். இந்த வேலைகளை செய்ய பணம் தேவைப்படுறப்போ எனிமீஸோட சேர்ந்துக்கிட்டு ஒரு டபுள் ஏஜென்ட்டா நீங்க ஆயிடுவீங்களோன்னு ஒரு சந்தேகமும் இருந்தது. உங்களை ஒரு கிரிமினல்ல முத்திர குத்தி நான் சுட்டு கொல்றதுக்கு இதை விட ஒரு காரணம் வேணுமா? யூனிஃபார்ம்ல ஒண்ணுக்கு பக்கத்துல ஒன்னா ஸ்டாருங்களை குத்தி மேலதிகாரியா மாறணும்னு பகத் கனவு கண்டான். அந்த கனவுக்கு அருகதை இல்லாதவன்னு நான் அவனை சொன்னதால பகத் என்ன விரோதியா நினைச்சான். சார், எஸ், இதுக்கு முன்னாடி அந்த ஆள் எனக்கு எதிராக பயன்படுத்துற ஒவ்வொரு ஆயுதத்தையும் நான் அழிச்சிருக்கேன். இப்ப நீ டயனா, இந்த ஸ்டீஃபன் ஒரு வேலையை எடுத்தா அதை முடிக்காம விட மாட்டான். பட் அந்த வேலைக்காக நான் போற பாதைகள் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். பட் ஐ ஃபினிஷ் தி கேம். சார், நான் உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ போகலாம். அனுமதி தந்தீங்கன்னா உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் சார். ஓகே, யூ வெல்கம். தேங்க்யூ சார். இட்ஸ் ஆல் ரைட். சார், இவங்க ராஜேஷ், திஸ் இஸ் லெப்டினன்ட் டயனா. சார், மேஜர் பகத் அனுப்பியிருக்கிறாரு. மற்ற விஷயங்கள் அப்புறமா சொல்றேன். எஸ், ரெக்ஸ ஒளிச்சு வச்சிருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு சார். ராஜேஷ், நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. கேத்ரின், கம் ஆன்.
பயப்படாதீங்க. நான் இந்த இடத்த சும்மா சுத்தி பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா போறப்போ இவனையும் கூட்டிட்டு போயிடுவேன். ராமு, No, I'm Stephen Donald. மத்தத அவ சொல்லுவா. தொழுகை செய்யறது நல்லது. மனசுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். இந்த மூட்ல இருந்தா ஒரு தவறு இல்லாம டாக்டரால எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்க முடியும். கமான், கம்ப்யூட்டர்ஸும் மத்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரெடியா இருக்கு. கமான், கெட் அப். கமான், கெட் அப். தயவு செஞ்சு அவரை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. உன்னை கொன்னாலும் கப்பல் ஏற்றி அனுப்பினாலும் எனக்கு பணம் கிடைக்கும். பட் ஐ வாண்ட் டு பார்கெயின் வித் them. சோ சம்ஹாராவோட ஃபுல் டீடைல்ஸ் நான் வாங்கியே தீருவேன். கவனமா கேளுங்க. டாக்டர் ரஹ்மானையும் அவர் குடும்பத்தையும் இந்த ஏரியாவில தான் அவங்க நிச்சயம் அடைச்சி வச்சிருக்கணும். இந்த பகுதியில மைன்ஸ் உள்பட ஏராளமான ஆபத்துகளை நாம தாண்டி போக வேண்டியிருக்கும். இந்த பகுதியை சுத்தி உள்ள எல்லா தடைகளையும் தாண்டி அந்த இடத்துக்கு போக
நான் சில வழிகளை வச்சிருக்கேன். That I will explain to you. Stop it! Stop! I say stop it for God's sake! நம்ம ஆபரேஷனை பத்தி கன்சால்வஸ்க்கு தெரிஞ்சிருக்கிறதுனால எந்த நிமிஷத்திலையும் நம்மள அவன் இந்த தீவில எதிர்நோக்குவான். நம்ம மோட் ஆஃப் ஆபரேஷன் விஷயத்துல அவனை எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். சோ முதல்ல அந்த தீவுக்கு நாங்க போறோம். எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 60 minutes rest of the force can join us. அவன் அடியோட எதிர்பார்க்காத பல வழியில அவன் ஆளுங்களை தாக்கி அவனோட கான்சென்ட்ரேஷனை சிதறடிக்கணும். So let us get ready. Correct your watches. Doctor, count your time. No. Billa. Please, no! Stop it! Stop this! Stop this, please! Stop this! No. உங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாத்தையும் நான் இப்ப கொடுக்குறேன். Please, stop this! Okay. Stop this! Billa. இது பாருமா, மம்மி பக்கத்திலேயே இரு. சம்ஹாராவோட ரகசியம் எனக்கு மட்டும்தான் சொந்தமாகணும். டாக்டர் ஒர்க்க முடிச்சு கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் யோசிக்கவே வேண்டாம். Finish them.
I'm Stephen, sir. 1718009. Stephen? Stephen Ronald? Yes. உடனே நாம இங்கிருந்து தப்பிக்கணும். கமா. அது முடியுமா ஸ்டீஃபன்? முடியும். உங்களை காப்பாத்த நாங்க இருக்கோம். வெல்கம் மிஸ்டர் ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் ரொனால்ட். வெல்கம் டு மை கேசல். என்ன பாக்குற மிஸ்டர் ஸ்டீஃபன்? நான் தான் உன்னோட ஜென்ம விரோதி கான்சால்வேஸ். I was waiting for you. Welcome to my castle. மூணு தடவை என்ன கம்பி என்ன வச்ச உனக்கு இப்படி ஒரு தண்டனை தரத நினைச்சு நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு தெரியுமா? நான் பிடிபடுறப்பெல்லாம் என்ன தப்பிக்க வைக்க உன்னோட ஆட்கள் தான் உதவி செஞ்சாங்க. ஆனா இந்த ராணுவ வீரர்களை காப்பாத்த ஒரு பயலும் இங்க வரமாட்டான். ஒரே நிமிஷத்துல இந்த இடத்தை ஒரு கேஸ் சேம்பர் ஆக்கிடுவேன். உயிர் மூச்சுக்காக காத்த தேடி நீங்க துடிக்கிறப்போ நான் இந்த தீவை விட்டே போயிடுவேன். உன்னால 3ஆம் நாள் உயிர் தழ முடியும்னா நான் உனக்காக ஒரு மெழுகுவத்தி ஏத்தி வைக்கிறேன். முடியும். ஷூர்? Have a nice sleep. Bye. हेलो, हाँ मैं स्कॉर्पियन। पंछी पिछले से उड़ने को तैयार है। हाँ वहां सब ठीक है। तुम रेलवे स्टेशन और जगना पे अपना आदमियों का इंतजाम करो। मैं किसी भी वक्त कहीं से भी निकल जाऊंगा। एंड वेट फॉर माई फर्दर ऑर्डर्स। सर
நீ உயிர் தெழுந்தா உனக்காக நான் ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி வைக்கிறேன். Here is your boarding pass, sir. Thank you, Mr. Stephen. Thank you for everything. It's my duty, sir. Okay. Sir, please come. Yeah. Hey.
தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. இன்னும் யாராவது வரணுமா சார்? நோ, கமா. ராமு, தேங்க்யூ. வரேன். Come on. இது ஏர்போர்ட் சார்.